இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் அனைத்து பொருட்களுக்கும் வரிசை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. பெரும்பாலும் ஏனைய பொருட்களின் விநியோகத்துக்கு வரிசை கிரமம் தற்போது அமலில் இல்லாத நிலையிலும் கடவுச்சீட்டுகளுக்கு தொடர்ந்தும் வரிசை முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு செல்வதும் அல்லது செல்வதற்கு ஆயத்தமாவதும் இதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் வெற்று கடவுச்சீட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் தற்போது இந்த வரிசை முறை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன்படி இன்று முதல் இலங்கையின் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் ஒரு நாளைக்கு 1000 கடவுச்சீட்டுகள் மாத்திரமே விநியோகிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக முன்கூட்டியே யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதன் அடிப்படையில், அதாவது வருகைக்கு முன்னுரிமை வழங்குவதன் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக தூரத்திலிருந்து வருகின்றவர்களும் பாரிய சிரமங்களுக்கு உள்ளாவதாகவும், பெரும்பாலானோர் குறித்த இடங்களிலேயே தங்கி அடுத்த நாள் காலை கடவுச்சீட்டுகளுக்காக காத்திருக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் வவுனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்கள கிளை அலுவலகத்திலும் இன்று இந்த பிரச்சினை தொடர்பாக முருகல் நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.